அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 16, 17, 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் சர்வதேச பலூன் திருவிழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோயம்புத்தூர். தற்போது தமிழ்நாட்டில் சர்வதேச பலூன் திருவிழா வந்து எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோயம்புத்தூரில் எங்கன்னா பொள்ளாச்சியில். இது வந்து 9வது தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா வந்து நடைபெறுகிறது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். தமிழக அரசு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு பயிற்சிகளை வழங்கும் திட்டமானது டீல்ஸ் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மகாராஷ்டிராவின் நாசிக்கில் வந்து 27வது தேசிய இளைஞர் விழா வந்து நடைபெற இருக்கிறது. விங்ஸ் இந்தியா வந்து 2024ஆம் ஆண்டிற்கான ஹைதராபாத்தில் வந்து நடைபெற இருக்கிறது. நெக்ஸ்ட்டு, சர்வதேச ஒட்டக திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒட்டக திருவிழா வந்து நடைபெறுகிறது. ராஜஸ்தானில் முக்கியமாக எங்கன்னா பீகானரில்ன்ற இடத்துல தான் வந்து நடைபெற இருக்கிறது. சர்வதேச ஒட்டக ஆண்டு வந்து எந்த வருஷம்னா 2024. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் மற்றும் தங்கள் சொந்த ஊர்களின் வளர்ச்சியில் அவர்களை வந்து கவனம் செலுத்துகிற வகையில் தான் எனது கிராம திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டேட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜனவரி 12. சாங்கியா மற்றும் ஐஐடி கான்பூர் ஆகிய இரண்டும் இணைந்து உருவாக்கிய தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, D2M. சிம் கார்டு மற்றும் இணைய வசதி இல்லாமல் வீடியோக்களை வந்து பார்க்கறதுக்காக வழிவகை செய்யும் தான் வந்து நேரடி கைபேசி ஒளிபரப்பு தொழில்நுட்ப சேவையை வந்து 19 நகரங்களில் சேவைகள் மூலிமா வந்து செயல்படுத்தப்பட்டது. முக்கியமாக வந்து சாங்கியா மற்றும் ஐஐடி கான்பூர் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. D2Mனா என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கலாம். டைரக்ட் டு மொபைல். நெக்ஸ்ட்டு, இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா 2023ஆம் ஆண்டிற்கான எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹரியானா. இப்போ ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா வந்து 2023ஆம் ஆண்டிற்கானது வந்து நடைபெற இருக்கிறது. ஸோ எந்த டேட்லும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 17லேருந்து 20 வரைக்கும் வந்து நடைபெற இருக்கிறது. இது வந்து 9வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா வந்து நடைபெற இருக்கிறது. அதே வந்து தமிழ்நாட்டில் வந்து சர்வதேச பலூன் திருவிழா வந்து அதுவும் வந்து 9வது திருவிழா தான். எங்கன்னா கோயம்புத்தூர். பின் வருவனவற்றில் பைபவ் விருதானது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரஞ்சன் கோகோய். பைபவ் விருதானது பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தின் உயரிய விருது. இது வந்து உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ரஞ்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம்னா அசாம் மாநிலத்தின் உயிரை விருது எதுனா பைபவ் விருது. நெக்ஸ்ட்டு, ஆப்ரேஷன் அம்ரித் திட்டமானது கொண்டு வரப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கேரளா. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆலோசனையின்றி மருந்துகளை வந்து வழங்குவதை தடுக்கிறதுக்காக கேரளா அரசானது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அம்ரித் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்திய இராணுவம் டேஸ் ஆண்டினின் தொழில்நுட்பத்தினை உறிஞ்சும் ஆண்டாக அறிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2024ஆம் ஆண்டு. தொழில்நுட்பத்தினை உறிஞ்சும் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவம் வந்து 2024ஆம் ஆண்டை வந்து அறிவித்துள்ளது. இதே வந்து சர்வதேச ஒட்டக ஆண்டு வந்து எந்த வருஷம் ஐநா அறிவித்ததுன்னா 2024. நெக்ஸ்ட்டு, நாட்டில் சராசரியாக ஒவ்வொரு மணி நேரத்திலும் டேஸ் சாலை விபத்துகள் நடைபெறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 53. இப்போ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து 53 சாலை விபத்துகள் வந்து நடைபெறுவதாகவும் அதே வந்து அதில் 19 பேர் வந்து உயிரிழப்பதாகவும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அட்பாடி பாதுகாப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. இப்போ மகாராஷ்டிரா மாநிலமானது பார்த்தீங்கன்னா அட்பாரி பாதுகாப்பு மையம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். மதுரையில் பார்த்தீங்கன்னா அலங்கநல்லூருக்கு அருகே கீழக்கரையில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான
ஏறு தழுவுதல் அரங்கம் ஒன்று தமிழக அரசு வந்து அமைந்தது. ஸோ அதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருக்காங்க. 2022 2023 ஆண்டுகளில் வறுமையிலிருந்து அதிக மக்கள் தப்பிய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். கடந்த 9 ஆண்டுகளில் வந்து இந்தியா வந்து 24.82% வந்து வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக நிதி ஆயோக் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதே 2013-14 காலகட்டத்தில் வந்து 29.17% வந்து வறுமையில் இருந்திருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா 22லேருந்து 23 இந்த காலகட்டத்தில் வந்து 11.28% வந்து குறைந்துள்ளதாக நிதி ஆயோக் வந்து தெரிவிச்சிருக்காங்க. 2023-22 இந்த காலகட்டத்தில் வறுமையிலிருந்து அதிக மக்கள் தப்பிய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். நிதி ஆயோக் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2015 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சுவிட்சர்லாந்தின் உலக பொருளாதார மன்றத்தின் எத்தனையாவது கூட்டம் நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 54வது கூட்டம். உலக பொருளாதார மன்றத்தின் 54வது கூட்டம் வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து நடைபெற்றது. இந்த உலக பொருளாதார மன்றம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1971 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிபா சிறந்த கால்பந்து வீரர் 2023 ஆண்டிற்கான விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, லியோனல் மெஸ்ஸி. லியோனல் மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டிற்கான பிபாவின் சிறந்த கால்பந்து வீரர் விருது வந்து வென்றிருக்காரு. ஸோ இவர் வந்து எந்த நாட்டை வந்து சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வந்து சார்ந்தவர். இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கால்பந்து வீரர் வந்து 2வது முறையாக வந்து இந்த விருதை வந்து பெற்றுள்ளார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி. நெக்ஸ்ட், ஐசிசியின் டிசம்பர் மாத சிறந்த வீரர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேட் கம்மின்ஸ். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் கேப்டன் பேட் கம்மின்ஸ் இவர் வந்து டிசம்பர் மாதத்திற்கான ஐசிசி சிறந்த வீரர் விருதை வந்து வென்றிருக்காரு. இந்த ஐசிசிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூன் 15, 1909 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் நாள். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 16. தேசிய ஸ்டார்ட் அப் தினம் கொண்டாடப்படும் நாள். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 16. ஸ்டார்ட் அப் தரவரிசையில் சிறப்பாக செயல்படும் மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா, குஜராத். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் சி. ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியல் வந்து 2022 ஆண்டுக்கான வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படும் மாநிலங்களை பட்டியலில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். 2024 ஆண்டிற்கான சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியல் வந்து இந்தியா வந்து 80வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. இதே கடைசி இடத்துல பிடிச்சுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட், சர்வதேச கப்பல் பழுது பார்க்கும் மையம் துவங்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கேரளா. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா சர்வதேச கப்பல் பழுது பார்க்கும் மையம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து திறந்து வச்சிருக்காரு. இது வந்து இந்தியாவின் முதல் மேம்படுத்தப்பட்ட கடல் பழுது பார்க்கும் மையமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 310 மீட்டர் நீளமுடைய உலர் கப்பல் துறையையும் புதிய சமையல் எரிவாயு இறக்குமதி முனையத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய அரசு 50% விபத்து மரணங்களை குறைக்க இலக்காக நிர்ணயித்த ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2030. 2030க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்திய அரசானது 50% விபத்து மரணங்களை குறைக்கிறதுக்காக இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து அதிக சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். இந்தியாவின் சாலை விபத்துகள் வந்து அதிக உயிரிழப்பு ஏற்படும் மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட், பின்வரும் எந்த இடத்தில் ஆசிய பௌத்த மாநாட்டின் 12வது பொது சபை கூட்டம் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, புதுடெல்லி. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆசிய பௌத்த மாநாடு வந்து நடைபெற இருக்கிறது. இதில் வந்து அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாடு வந்து 12வது பொது சபை கூட்டமாக நடைபெற உள்ளது. தற்போது MP லேட் கீழ் உருவாக்கப்பட்ட செயலியின் பெயர் என்ன?
ஆன்சர் ஆப்ஷன் பி இசாக்சி. நிதி பயன்பாட்டை வந்து கண்காணிக்கிறதுக்காக இசாக்கி செயலி வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து எம்பி லேட் கீழ் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது வந்து மக்களவை உறுப்பினர் உள்ளாட்சி மேம்பாட்டு திட்டம் தான் 1993 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 12வது திவ்ய கல மேளாவானது நடைபெற்றுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத். இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சூரத் பகுதியில் தான் வந்து 12வது திவ்ய கல மேளா நடைபெற இருக்கிறது. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கைவினை கலைஞர்கள் பொருளாதார மேம்பாட்டிற்கும் அவர்கள் தயாரிக்கும் பொருள்களை வந்து உலக சந்தைக்கு வந்து கொண்டு வரும் விதமானதான் வந்து இந்த திவ்ய கல மேளா வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சூரத் பகுதியில். நெக்ஸ்ட் பக்கே பாகா ஆர்ன்பில் திருவிழா எங்கு நடைபெறவுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம். இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா பக்கே பாகா ஆர்ன்பில் திருவிழா வந்து நடைபெற இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சம்பவம் என்னும் பாதுகாப்பான மொபைல் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கிய அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திய இராணுவம். இந்திய இராணுவமானது பாதுகாப்பான மொபைல் சுற்றுச்சூழல் அமைப்பினை வந்து சம்பவ் என்னும் பெயரில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த சம்பவுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செக்யூர் ஆர்மி மொபைல் பாரத் வெர்ஷன். தமிழில் வந்து பாதுகாப்பான இராணுவ மொபைல் பாரத் பதிப்பு. நெக்ஸ்ட் உலக நாணய தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குவைத். உலக அளவில் வந்து நாணய தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து உலகின் வலிமையான நாணய தரவரிசை பட்டியலில் இந்தியா ரூபாய்க்கு வந்து 15வது இடம் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இதே முதலிடம் பார்த்தீங்கன்னா எந்த நாடு பிடிச்சிருக்கு அப்படின்னா குவைத். அந்த நாட்டினோட நாணயம் வந்து என்னவா அழைக்கிறாங்கன்னா தினார். ஸோ இந்த தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எதுனா குவைத்து. 10வது இடம் பிடித்துள்ள நாடு எதுனா அமெரிக்கா. 15வது இடம் பிடித்துள்ள நாடு எதுனா இந்தியா. குவைத்தில் வந்து நாணயம் வந்து என்னவா அழைக்கிறாங்கன்னா தினார். அமெரிக்காவில் வந்து டாலர். இந்தியாவில் வந்து ரூபாய். இராணுவ வலிமை தரவரிசையில் 2024ஆம் ஆண்டிற்கான முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இராணுவ வலிமை தரவரிசையில் வந்து 2024ஆம் ஆண்டிற்கான பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து இந்தியா வந்து 4ஆம் இடம் பிடிச்சிருக்கு. முதலிடம் அமெரிக்கா, 2ஆம் இடம் ரஷ்யா, 3ஆம் இடம் சீனா, 4ஆம் இடம் இந்தியா. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிர்கிஸ்தான் நாட்டின் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள விலங்கு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனி சிறுத்தை. பனி சிறுத்தை வந்து எந்த நாட்டின் தேசிய சின்னமாக வந்து அறிவித்திருக்காங்க அப்படின்னா கிர்கிஸ்தான் நாட்டின். நெக்ஸ்ட் ஐசிசியின் டிசம்பர் மாதத்திற்கான சிறந்த வீராங்கனை விருதினை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தீப்தி சர்மா. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனையான தீப்தி சர்மா பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீராங்கனை விருதினை வந்து வென்றிருக்காங்க. இதே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஐசிசியோட சிறந்த வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த ஐசிசி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15, 1909 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். நெக்ஸ்ட்டு 2023ஆம் ஆண்டிற்கான பிபாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருதினை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐடானா பான்மாட்டி. ஐடானா பான்மாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை வந்து சார்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து 2023ஆம் ஆண்டிற்கான பிபாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருதை வந்து வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தற்போது இந்திய செஸ் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நபர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பிரக்யானந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடானா டாடா ஸ்டீல்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி வந்து எங்கே நடைபெறுகிறதுனா நெதர்லாந்து நடைபெறுகிறது. இதில் வந்து பிரக்யானந்தா பார்த்தீங்கன்னா உலக சாம்பியனான டிஸ்லி ரெய்னை வந்து தோற்கடிச்சிருக்காரு. ஸோ இதன் மூலம் வந்து இந்திய தரவரிசை பட்டியல் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காரு. கிளாசிக்கல் செஸ் போட்டியில் வந்து நடப்பு சாம்பியனை வந்து வீழ்த்தி 2வது இந்தியர் அப்படின்ற பெருமையை வந்து பிரக்யானந்தா வந்து பெற்றிருக்காரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் சர்வதேச பலூன் திருவிழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோயம்புத்தூர் அல்லது கோவை. சர்வதேச ஒட்டக திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். சாங்க்யா மற்றும் ஐஐடி கான்பூர் ஆகிய இரண்டும் இணைந்து உருவாக்கிய தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, D2M. இந்தியா சர்வதேச அறிவியல் திருவிழா 2023 ஆண்டிற்கான எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹரியானா. பின்வருவனவற்றின் பைபவ் விருதானது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரஞ்சன் கோகோய். ஆபரேஷன் அம்ரித் திட்டமானது கொண்டுவரப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கேரளா. இந்திய ராணுவம் டேஸ் ஆண்டினை தொழில்நுட்பத்தினை உறிஞ்சும் ஆண்டாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2024 ஆண்டு. நாட்டில் சராசரியாக ஒவ்வொரு மணி நேரத்திலும் டேஸ் சாலை விபத்துகள் நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 53. அட்பாடி பாதுகாப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. 2022-23 ஆண்டிற்கான வறுமையில் இருந்து அதிக மக்கள் தப்பிய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். சுவிட்சர்லாந்தின் உலக பொருளாதார மன்றத்தின் எத்தனையாவது கூட்டம் நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 54வது கூட்டம். பிபாவின் சிறந்த கால்பந்து வீரர் 2023 ஆண்டிற்கான விருதினை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, லியோனல் மெஸ்ஸி. ஐசிசியின் டிசம்பர் மாத சிறந்த வீரர் விருதினை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேட் கமின்ஸ். திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் நாள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 16. தேசிய ஸ்டார்ட் அப் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 16. ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் சிறப்பாக செயல்படும் மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் சி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, குஜராத். சர்வதேச கப்பல் பழுது பார்க்கும் மையம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கேரளா. இந்திய அரசு 50% விபத்து மரணங்களை குறைக்க இலக்காக நிர்ணயித்த ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2030. பின்வரும் எந்த இடத்தில் ஆசிய பௌத்த மாநாட்டின் 12வது பொது சபை கூட்டம் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, புதுடெல்லி. தற்போது MP-LED கீழ் உருவாக்கப்பட்டுள்ள செயலின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, இசாக்ஷி. 12வது திவ்ய கலா மேளா நடைபெற்றுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குஜராத். பக்கே பாகா ஹார்ன்பில் திருவிழா எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அருணாச்சல பிரதேசம். சம்பவ் என்னும் பாதுகாப்பான மொபைல் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கிய அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திய ராணுவம். இந்திய நாணய தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குவைத். இந்தியா 15வது இடம் பிடிச்சிருக்கு, அமெரிக்கா 10வது இடம். இராணுவ வலிமை தரவரிசை பட்டியலில் 2024 ஆண்டிற்கான முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, 3ஆம் இடம் சீனா, 4ஆம் இடம் இந்தியா. கிர்கிஸ்தான் நாட்டின் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள விலங்கு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பனி சிறுத்தை. ஐசிசியின் டிசம்பர் மாதத்திற்கான சிறந்த வீராங்கனை விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தீப்தி. 2023 ஆண்டிற்கான பிபாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐடானா பான்மாட்டி. தற்போது இந்திய செஸ் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நபர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரக்யானந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.